இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதில் டே 40க்கான ஒரு 10 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் கொஸ்டின் சொல்கிறேன், ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என B.R. அம்பேத்கர் எந்த ஆர்டிகலை சொன்னார்? அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த மொராக்கா நாட்டு பயணி யார்? தமிழ்நாட்டின் தற்போது நிலையில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ? பூமத்திய ரேகைக்கு அருகில் குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அமைதியான சூழல் நிலவக்கூடிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது? அரசு சாரா நிறுவனங்கள் தர்ம சிந்தனை அமைப்புகளின் உதவியுடன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய தமிழக முதல்வர். 1919 ஜாலியன்வாலா படுகொலையை கண்டித்து நைட்வுட் பட்டத்தை துறந்தவர். இந்திய நிதி சந்தையில் எவ்வித ஆபத்தும் இல்லாத மத்திய அரசால் வெளியிடப்படும் பாதுகாப்பான பத்திரம் இது. தமிழகத்தில் சிப்காட் எப்ப தொடங்கப்பட்டது? சாதி மத இன பாலின அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்தி பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு ஆர்டிகல் இது. அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற போது அதற்கு யார் தலைமை தாங்கினா? இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணலாம். நான் இப்ப டீட்டெயிலா ஆன்சர் சொல்றேன். ஓகே, பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என டாக்டர் B.R. அம்பேத்கரால் வர்ணிக்கப்பட்ட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 32. உச்ச நீதிமன்றத்துல நேரடியாக என்ன பண்ணலாம்? முறையிடலாம். நம்முடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் போது இதன் அடிப்படையில நீதி பேராணைகள் வெளியிடப்படும். ஓகே, முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் வந்த மொராக்கா நாட்டு பயணி வந்து பாத்தீங்கன்னா இஃபான் பதூதான். இஃபான் பதூதான். தமிழ்நாட்டில் தற்போதைய நிலையில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மொத்த இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் அமலில் உள்ளது? 69% அமலில் உள்ளது. எத்தாவது அட்டவணையில் இருக்குன்னா 9வது அட்டவணையில வந்து இருக்கு. 9வது அட்டவணையில இருக்கு. அடுத்து பாருங்க, பூமத்திய ரேகைக்கு அருகில் குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அமைதியான சூழல் நிலவும் பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அமைதி மண்டலம் அப்படின்னு தான் டோல்ட்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோல்ட்ராம்ஸ், அமைதி மண்டலம் அல்லது டோல்ட்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு சாரா நிறுவனங்கள் NGO மற்றும் தர்ம சிந்தனை அமைப்புகளின் உதவியுடன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்திய தமிழக முதலமைச்சர். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த 2 முக்கியம், NGO பிளஸ் தர்ம சிந்தனை. இதன் அடிப்படையில மதிய உணவு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் கொண்டு வந்திருப்பாரு. 1919 ஜாலியன்வாலா படுகொலையை கண்டித்து நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்திய நிதி சந்தையில் எவ்வித ஆபத்தும் இல்லாத மத்திய அரசால் வெளியிடப்படும் பாதுகாப்பான பத்திரம் வந்து கில்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கில்ட் எட்ஜ் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்காட் வந்து எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 1971. சாதி மத இன பாலினம் அடிப்படையில பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 15. உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற போது திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரையில இந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்று இருக்கும். இதுக்கு தலைமை வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி. ஓகே, ஆன்சர் பார்ப்போமா? இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என அம்பேத்கர் சொன்ன ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 32. மொராக்கா நாட்டு முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துல மொராக்கா நாட்டு பயணி யாருன்னா இஃபான் பதூதா. தற்போது தமிழ்நாட்டில் SC ST OBC இவங்களுடைய ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 69%. ஓகேவா? அப்ப அமைதி மண்டலம் டோல்ட்ராம்ஸ் பார்த்திருப்போம். காமராஜர் NGO பிளஸ் தர்ம சிந்தனை அமைப்புகளோட மதிய உணவு திட்டத்தை என்ன பண்ணிருப்பாரு? அறிமுகப்படுத்தியிருப்பாரு. பின்னர் MGR-ஆல் அது சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஜாலியன்வாலா படுகொலையை கண்டித்து நைட்வுட் பட்டத்தை தொடர்ந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். மத்திய அரசு வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்ட் எட்ஜ் பத்திரம். இந்த பத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான பத்திரம். சிப்காட் வந்து 1971. ஆர்டிகல் 15 வந்து சாதி மன இன பாலின அடிப்படையில பாகுபடுத்தி காட்டக்கூடாது. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை வந்து ராஜாஜி.
இதுவரையில கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு கொஸ்டின் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு 400 கொஸ்டின் கிட்ட பார்த்திருக்கோம். ஓகேவா? டே 40ல ஒரு 10 கொஸ்டினோட சேர்த்து மொத்தம் 400 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதுவரையில பார்த்திருக்கோம். உங்களுக்கு தொடர்ந்து இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே என்ன பண்ணும், இருந்துட்டே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.